Inheritance and its types பத்தி பார்க்க போறோம். Definition: Inheritance is a feature of object-oriented programming in which a new class, அதாவது ஒரு derived class, acquires the properties and behaviors of an existing class, base class. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாலே ஃபேமிலி ட்ரீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அம்மாட்ட என்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கோ அதுதான் வந்து நம்ம சைல்டுகிட்ட இருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸை வந்து பேரண்ட் கிளாஸ் இல்லைன்னா அந்த பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சைல்டை வந்து டிரைவ்ட் கிளாஸ் இல்லைன்னா இங்கே நியூ கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிலெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு மொத்தமாக 5 வகை இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கு கீழே இன்னொரு கிளாஸ் இருக்கும். அதாவது ஒரே ஒரு பேரண்ட் ஒரே ஒரு சைல்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு கேம் விளையாடும் போது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு லெவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ்க்கு கீழே இன்னொரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ்க்கு கீழே இன்னொரு கிளாஸ் இருக்கும். அப்போது ஏல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் பி ஷேர் பண்ணிக்கும். அதே மாதிரி பியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் சி ஷேர் பண்ணிக்கும். அப்போது யார் அடியில் இருக்காங்களோ அவங்க வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 1 விளையாடுறோன்னா நமக்கு ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். லெவல் 2 நம்ம கேம் விளையாடும்போது லெவல் 1 என்ன பண்ணியிருக்கோன்னு நமக்கு தெரியும், அதில் இருக்க ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே தெரியும். அதே மாதிரி நம்ம லெவல் 3க்கு போகும்போது லெவல் 1ஓடதும் தெரியும், 2ஓடதும் தெரியும். அது மாதிரி இதுலேயும் வந்து எல்லாத்தையும் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஏபி கிளாஸ் ஏ கிளாஸ் பி ரெண்டுமே பேஸ் கிளாஸ், அதாவது ரெண்டுமே பேரண்ட்ஸாக இருக்கும். சி அப்படின்றது சைல்டு கிளாஸ், அதாவது இங்கே வந்து ஃபாதர், இங்கே மதர், இங்கே சைல்டு எப்படி இருக்கும் அது மாதிரி அம்மா கிட்டே இருக்கிறதும் அந்த சைல்டு கிட்ட 50% இருக்கும், ஃபாதர் கிட்ட இருக்க கேரக்டரிஸ்டிக்கும் ஒரு சைல்டுக்கு 50% இருக்குமா. அதே மாதிரி இந்த கிளாஸும் என்ன பண்ணுவோம்னா இதில் இருக்க 2 ஃபீச்சர்ஸையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், அதுக்கு நிறைய டிரைவ்ட் கிளாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிளாஸ் ஏ இருக்குன்னா கிளாஸ் ஏல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸையுமே கிளாஸ் பியாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும், சியாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும், டியாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா இதில் இருக்க இப்போ 4 இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம்ல, இந்த 4 இன்ஹெரிட்டன்ஸில் ஒன்றுக்கு மேலே ஒரே கான்செப்டில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ் ஏ இருக்குது, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி கிளாஸ் ஏல இருக்க எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போது இது ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ், பிகாஸ் ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் 2 டிரைவ்ட் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி பி அண்ட் சியில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸையுமே நம்ம டியால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போது 2 பேஸ் கிளாஸ் இருக்குது, ஒரே ஒரு டிரைவ்ட் கிளாஸ் இருக்குது. அப்போது இது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் ஃபாலோ ஆகும். அப்போது ஒன்றுக்கு மேலே இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் ஒரே இதில் யூஸ் ஆச்சு அப்படின்னா அதை ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் டிரைவ்ட் கிளாஸ் இன்ஹெரிட்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஒன் பேஸ் கிளாஸ், அதாவது ஒரே ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து மட்டும்தான் டிரைவ் ஆகும். இதுலேயே சிம்பிளஸ்டான ஃபார்ம் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாலும் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும்தான். இது வந்து அந்த 2 கிளாஸஸ்க்குரிய நடுவில் இருக்க டேரெக்டான ரிலேஷன்ஷிப்பை வந்து வெளிப்படுத்தும். ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஆஸ் யூஷுவலாக ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. நெக்ஸ்ட் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், பப்ளிக்குள்ள ஷோ அப்படின்னு சொல்லிட்டு சி அவுட் பேஸ் கிளாஸ் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் பின்னு கொடுத்துட்டோம். இதுதான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அதாவது பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அப்படின்னு டைப்ஸ் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி வந்து பப்ளிக் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் கவலையப்பட வேணாம். ஸோ கிளாஸ் பி பப்ளிக் ஏ. ஸோ இப்போ நம்ம பப்ளிக் ஏ அப்படின்னு கொடுத்தது தான் இன்ஹெரிட்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம கிளாஸ் பியால் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இன்ட் மெயின் அப்படின்னு கொடுத்துட்டு பி அப்படின்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம், ஓபிஜேன்னு சொல்லிட்டு. ஸோ ஓபிஜே டாட் ஷோ அப்படின்னு கொடுத்தோடனே நம்ம கம்பைலர் டேரெக்டாக எங்கே போகும், கிளாஸ் பிக்கு போகும். அதில் ஷோன்னு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இன்ஹெரிட் பண்ணியிருக்கனால ஏக்கு போகும். ஏக்கு போனோடனே ஓகே வாய்ட் ஷோ அப்படின்னு இருக்கு. அப்போது இதை வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன வரணும், நமக்கு பேஸ் கிளாஸ் ஏ அப்படின்றது நமக்கு அவுட்புட்டில் வந்திருக்கும். நெக்ஸ்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸு a derived class inherits from more than one base classes. It allows combining features of multiple classes into one but may lead to ambiguity. அதாவது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நிறைய பேஸ் கிளாஸ் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு டிரைவ்ட் கிளாஸ் இருக்கும். அதாவது மதர் ஃபாதர் இருக்காங்க, ஒரே ஒரு சைல்டு இருக்கா, அதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நமக்கு வந்து 3 கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏ அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறோம்.
கிளாஸ் ஏ கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வாய்டு ஷோ ஏன்னு கொடுத்துட்டு கிளாஸ் ஏ அப்படின்றத பிரிண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு வாய்டு ஷோ பின்னு கொடுத்துட்டு கிளாஸ் பி அப்படின்றத பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் சி ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. அதில் வந்து போத் பப்ளிக் ஏ அண்ட் பி ரெண்டையுமே இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி, பிகாஸ் 2 பேஸ் கிளாஸ் இருக்கணும், ஒரே ஒரு டிரைவ் கிளாஸ் இருக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்காக இது ஏ இது பின்னு கொடுத்தாச்சு. இதுதான் நம்மளோட சி. இந்த சிலேருந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்ட் டாட் ஷோ ஏ ஆப்ஜெக்ட் டாட் ஷோ பி அப்படின்னோடனே என்ன ஆகும், ஏல இருக்க அந்த வாய்டு ஷோ ஏலேருந்து கிளாஸ் ஏ அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். இங்கே கிளாஸ் பி அப்படின்றத பிரிண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி அப்படின்றது வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோன்னா, a class is derived from another derived class forming a chain like structure A, B, C. Each class can use features of all previous classes. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் நம்ம கேம் விளாட்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு இருக்குன்னா ஏல இருக்க எல்லாத்தையும் நம்ம பியால் யூஸ் பண்ண முடியும். அதே நம்ம பியில் இருக்க எல்லாத்தையும் நம்ம சியால் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா அதை தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துருவோம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி கொடுத்துட்டோம். கிளாஸ் ஏ அப்படின்றதுல வாய்டு ஷோ அப்படின்னு கொடுத்துட்டு கிளாஸ் ஏ அப்படின்றத பிரிண்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டோம். அதே மாதிரி கிளாஸ் பி அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அதில் வந்து ஏ அப்படின்றத இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி கிளாஸ் சி அப்படின்றத ஒன்று சொல்லிட்டோம். அதுலேயும் பியை இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆஸ் யூஷுவல் அந்த டேபிள் மாதிரி பண்ணியாச்சு. இன்ட்டு மெயினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்ட் சி ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் டாட் ஷோ அப்படின்னோடனே இது என்ன பண்ணுவோம், பியில் இருக்கிறத அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, பியில் என்னென்ன இருக்குது, ஏல இருக்கிறதும் இருக்குது. அப்போது ஏல என்ன இருக்குது, கிளாஸ் ஏ அப்படின்றது இருக்கா. ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து கிளாஸ் ஏ அப்படின்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹையரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோன்னா, மல்டிபிள் டிரைவ்ட் கிளாஸஸ் இன்ஹெரிட் ஃப்ரம் அ சிங்கிள் பேஸ் கிளாஸ். இட் இஸ் யூஸ்ஃபுல் வென் செவரல் கிளாஸஸ் ஷேர் காமன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ நம்ம ஹையரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் இருக்க போகுது, அதுலேருந்து நமக்கு நிறையா டிரைவ்ட் கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னென்னா, பேஸ் கிளாஸில் ஒரு காமனான கேரக்டரிஸ்டிக் இருக்கும், அது நம்ம டிரைவ்ட் கிளாஸில் இருக்க எல்லாருக்குமே தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூலில் வந்து சேலரி அப்படின்றது அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே இருக்க சானிடரி ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், பிரின்சிபலாக இருக்கட்டும், ஹெட் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே காமனாக சேலரி அப்படின்றது ஒன்று தேவைப்படும். அப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே சேலரி அப்படின்றத அக்சஸ் பண்ணுன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோன்னா, ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. ஸோ கிளாஸ் ஏ கொடுத்துட்டோம். கிளாஸ் ஏல பப்ளிக் வாய்டு டிஸ்பிளே சி அவுட்னு கொடுத்துட்டு பேஸ் கிளாஸ் ஏ அப்படின்றது பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் பி இருக்குது, கிளாஸ் சி இருக்குது, ரெண்டுமே ஏவை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே தான் ஏ அப்படின்னா பி சி ரெண்டுமே வந்து ஏ கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பி சி ரெண்டுக்குமே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 அப்படின்ட்டு. ஆப்ஜெக்ட் 1 டாட் டிஸ்பிளேனாலும் நமக்கு பேஸ் கிளாஸ் ஏன்னு தான் வரணும். ஆப்ஜெக்ட் 2 டாட் டிஸ்பிளே அப்படின்னாலும் நமக்கு பேஸ் கிளாஸ் ஏ அப்படின்றது தான் வரணும். பிகாஸ் எல்லாமே வந்து ஏ அப்படின்றத இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா பேஸ் கிளாஸ் ஏ. Next, hybrid inheritance. Hybrid inheritance is a combination of 2 or more types of inheritance. It is used in complex programs but may require special handling like virtual base class to avoid ambiguity. இது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணுறது தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஸ்பெஷலான ஹேண்ட்லிங் தேவைப்படும், லைக் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ், விர்ச்சுவல் பேஸ் கிளாஸ் அதெல்லாமே யூஸ் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் தவிர்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி கொடுத்துட்டு கிளாஸ் ஏ பப்ளிக்கில் ஒரு ஃபங்க்ஷன் ஷோன்னு யூஸ் பண்ண போகிறோம். அதில் கிளாஸ் ஏ அப்படின்றத பிரிண்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் பின்னு ஒரு இதை க்ரியேட் பண்ணியாச்சு. அதில் ஏ வந்து நம்மளோட இதை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சி அப்படின்றது ஏவை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. கிளாஸ் டி அப்படின்றது போத் பி அண்ட் சி ரெண்டையுமே இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ டயக்ராம் போட்டோன்னா ஏ இருக்குது, ஏல இருந்து நமக்கு பி அண்ட் சி வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி போத் சி அண்ட் பிலேருந்து நம்ம டி வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ட் மெயினில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், டி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஜெக்ட் டாட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஷோ அப்படின்னு கொடுத்தோன்னே நமக்கு என்ன ஆகும், ஆல்ரெடி நம்மளோட ஏல நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருந்தோமோ அது நமக்கு அப்படியே அழகாக பிரிண்ட் ஆகும். ஏல என்ன நம்ம போட்டிருந்தோம், ஏல வந்து கிளாஸ் ஏன்னு கொடுத்துருந்தோம். ஸோ அவுட்புட் வந்து கிளாஸ் ஏ அப்படின்னு வந்துடும். தேங்க்யூ.